சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாதம், கொத்தமல்லி இலை சாதம், தேங்காய் சாதம், பீட்ரூட் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ் தான் 7 வகையாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு முள்ளங்கி சாதம் செய்ய போகிறோம். முள்ளங்கி சாதம் செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு வத்தலை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் உள்ள ஸ்மெல் பிடிக்காது, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த உளுந்தை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். உளுந்து ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து இதோட ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம். உளுந்து ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம முள்ளங்கி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கப்புக்கு 1 கப் ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி சாதம் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இதை லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு வேர்க்கடலை, இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 முள்ளங்கியை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே முள்ளங்கி நல்லா வேகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி வெந்துருச்சு. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற உளுந்து பொடியை இதில் சேர்த்துடலாம். நம்ம முள்ளங்கியை சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் வர்ற கல்லுலாம் சரியாயிரும், அந்த கல் பிரச்சனையே வராது. அதனால் நம்ம சாப்பாட்டில் முள்ளங்கி எடுத்துக்கலாம். இப்போது சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். சாதம் உடஞ்சிராத மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக முள்ளங்கி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரெண்டாவது நம்ம கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, லைட்டாக வறுத்து விட்டுடலாம். கடுகு ஓரளவுக்கு வெடிச்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக வேர்க்கடலை. நான் வேர்க்கடலையே தோலோடு தான் சேர்த்துப்பேன். நீங்கள் உங்களுக்கு வேணான்னா தோல் இல்லாமல் முதல்லையே வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுட்டு தோல் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வத்தல், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது வறுபட்டுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி இலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொத்தமல்லியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை உள்ளே சேர்த்துடலாம். கொத்தமல்லியில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியில் உள்ள பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. நம்ம இப்போ சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மூணாவதாக நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை, இதை லைட்டாக வறுத்து விட்டுருங்க. ஒரு வத்தலை 2 பிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள்,
இப்போ துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை முறி சின்ன தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா எண்ணெயில் வறுபடும் போதே நல்ல வாசனை சூப்பராக வருது. இப்போது நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாலாவது நம்ம பீட்ரூட் சாதம் செய்ய போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் சீரகம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஒரு 3 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நிலக்கடலை, ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையில், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை வேக வச்சு அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். குயிக்காக பண்ணுறதுக்காக நான் வந்து துருவி சேர்த்து இன்றைக்கி செய்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் அந்த எண்ணெயிலேயே வெந்துடும். ஒரு வேளை வேகலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வத்தத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை நல்லா கலந்தாச்சு. கடைசியாக மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5வதா நம்ம லெமன் சாதம் செய்ய போகிறோம். லெமன் சாதம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லைட்டாக கலந்து விட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெயில் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்து நம்ம லெமன் சாதம் செய்யும்போது லெமன் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை கட் பண்ணுறதுக்கு பதிலாக துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையில், ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வேர்க்கடலை. இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துலேயுமே வேர்க்கடலை சேர்க்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சாறை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம லெமன் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம 6வதா தயிர் சாதம் பண்ண போகிறோம். தயிர் சாதம் பண்ண முன்னாடி சாதத்தை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. சாதத்தை ஓரளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சிடலாம். பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடுகு வெடித்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையில், கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் தயிர் சேர்த்துடலாம். தயிரை சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போது நம்ம பாலில் கலந்து வச்சுருக்கிற சாதத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். நம்ம 7வதாக தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் பண்ண போகிறோம். கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையில், ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் ஒரு 5 பல் பூண்டையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போது சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். அவ்வளோதான், நம்ம தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக 7 வகையான சாதமும் ரெடி ஆயிடுச்சு. வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு 7 வகையான சாதம் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு கூட நம்ம இந்த 7 சாதத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடணுன்னாலும் நம்ம ஒவ்வொரு சாதத்தையும் ஒவ்வொரு நாள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.